இது வந்து தேன் நெல்லிக்காய் வரும். இது நீங்க ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். 15 நாள் தேன் பண்ணையில கொடுத்து ஊற வச்சு நம்ம வாங்குறோம். அத்திப்பழம் நம்ம கிட்ட வந்து நல்ல சைஸான அத்திப்பழம் இருக்கும். அதே நேரத்துல இது வந்து பாத்தீங்கன்னா சாஃப்டா இருக்கும், ஸ்வீட்டாவும் இருக்கும். இப்ப முந்திரி வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம பண்ருட்டில இருந்து நேரடி கொள்முதல், சைஸ் நல்லா இருக்கும். இதோட சவுண்ட் பாத்தீங்கன்னாவே அந்த குவாலிட்டி உங்களுக்கு தெரியும். பாதாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆயில் எடுக்காத பாதாம், நம்ம 100 கிராம்ஸ் வந்து 76 ருபீஸ்ல இருந்து கொடுத்துட்டு இருக்கோம். இது வந்து பனங்கருப்பட்டி, பனை மரத்துல இருந்து வர்றது. இது வந்து தென்னங்கருப்பட்டி, தென்னந்துல இருந்து வர்றது. ஆலி விதை இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹேருக்கு, ஸ்கின்னுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சியா சீடு ஹார்ட்டுக்கெல்லாம் ரொம்ப நல்லது, கொலஸ்ட்ரால் ஃப்ரீ, பெல்லி ஃபேட் கம்மி பண்ணும் இந்த சியா சீடு. ஆமா, இது வந்து சப்ஜா விதைங்கன்னா பாடி ஹீட்டை கண்ட்ரோல் பண்றது. இப்ப நம்ம எப்படி முருங்கை மரத்துல முருங்கை பிசின் எல்லாம் வருது இல்லைங்களா, அதே மாதிரி பாதாம் மரத்துல இருந்து வர்ற பிசின் தான் இந்த பாதாம் பிசின். நிறைய இப்போ வந்து பாத்தீங்கன்னா டெங்கு ஃபீவர் பரவிட்டு இருக்கு இல்லைங்களா, சோ டெங்குக்கு வந்து அந்த பிளட் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு கொடுக்கக்கூடிய பொருள் தான் இந்த ட்ரை கிவி. கருப்பு கவுனி இருக்கு. ஏன்னா இப்ப நிறைய வந்து பாத்தீங்கன்னா சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த கருப்பு கவுனி தான் சாப்பிட சொல்றாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோக்காக நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய போர்லி நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் தான் வந்திருக்கோம். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஹோல்சேல் ரேட்ல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க ஒரு 100 கிராம் வேணும் அப்படின்னாலும் இவங்கள்ட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக தான் சிஸ்டர் வந்திருக்காங்க. சிஸ்டர் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, நம்ம இதை பத்தி ஷாப் பத்தி சொல்லிருங்க. நம்ம ஷாப் வந்து ஆர்லி நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் கோயம்புத்தூர்ல பாப்பம்பட்டி பிரிவு சிக்னல்ல லொகேட் ஆயிருக்கு. ஓகே, குடோன் வந்து பட்டணம்ல லொகேட் ஆயிருக்கு. ஓகே, நம்ம கிட்ட என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் கிடைக்கும்? எல்லா நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ், ஸ்பைசஸ் இருக்கு. ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற எல்லா ஐட்டம்ஸும், இப்ப பாரம்பரிய அரிசி வகைகள், இந்த மாதிரி எல்லாமே இருக்கு நம்ம கிட்ட. சூப்பர் சிஸ்டர். நிறைய கஸ்டமர்ஸ் வந்து உங்ககிட்ட இருக்காங்கன்றது நீங்க பேக்கிங் பண்ற விதத்தை பார்த்தாலே வந்து தெரியுது. சோ இவ்ளோ கஸ்டமர்ஸ் வரதுக்கான காரணம் வந்து நீங்க ஹோல்சேல்ல கொடுக்கறதா இல்லையா? இப்போ நம்ம வந்து ஒரு சின்ன ப்ராடக்ட்னால அது ஹோல்சேல் ரேட்லயே ஒரு 100 கிராம் தான் வாங்குறனாலும் ஹோல்சேல் ரேட்ல கொடுப்பீங்க. ஆமா. எப்படி அது வந்து ஹோல்சேல் ரேட்ல உங்களால கொடுக்க முடியுதுங்க? நம்ம வந்து டைரக்ட் ஃப்ரம் மேனுஃபேக்சரர் தான் எல்லாமே. முந்திரி வந்து எங்களோட ஓன் மேனுஃபேக்சரிங்ல இருந்து வர்றது. மற்றது எல்லாமே டைரக்ட் ஃப்ரம் இம்போர்ட்டர்ஸ், டைரக்ட் ஃப்ரம் மேனுஃபேக்சரர். இப்ப கருப்பட்டி எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நாங்க நேரடியா அங்க இருந்தே கொள்முதல் பண்றோம். ஓகே, சோ டைரக்ட் பர்ச்சேஸ். அதனால தான் நமக்கு வந்து இந்த ரேட் கொடுக்க முடியுது. சூப்பர். சோ நீங்க எங்க வேணாலும் கம்பேரிசன் கூட பண்ணி பார்க்கலாம். நீங்க சூப்பர் மார்க்கெட்ல இல்ல வெளிய கடையில கூட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்ல கொடுத்துட்டு இருக்காங்க. சிஸ்டர், இப்போ ஒரு 100 கிராம் தான் வேணும் அப்படின்னு கேக்குறாங்கன்னா வேற டிஸ்ட்ரிக்ட்க்கு டெலிவரி பண்ண முடியுங்களா? எல்லாருக்குமே பண்ணிக்கலாம். சோ என்னென்ன ரேட்னு பாத்துறலாங்களா? சிஸ்டர், ஃபர்ஸ்ட் பாதாம்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாங்களா? பாதாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆயில் எடுக்காத பாதாம், அதுதான் நமக்கும் மத்ததுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஆயில் எடுக்காதனால என்ன பெனிஃபிட்ங்க? ஆயில் எடுத்துட்டாங்கன்னா அந்த பாதாம்ல வந்து எந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸ்மே கிடையாது. ஆயிலோட அந்த பாதாமோட ஆயில் தான் வந்து உங்களுக்கு ஸ்கின்னுக்கு, ஹேருக்கு, எல்லா நியூட்ரிஷனல் வேல்யூமே அந்த ஆயில்ல தான் இருக்கு. ஸோ அதனால பாதாம் வந்து ஆயிலோட தான் சாப்பிடணும். இப்ப முந்திரி வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம பண்ருட்டில இருந்து நேரடி கொள்முதல். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைஸ் நல்லா இருக்கும். இதோட சவுண்ட் பாத்தீங்கன்னாவே அந்த குவாலிட்டி உங்களுக்கு தெரியும். அந்த குவாலிட்டி சொல்லலாம். ஆமா, கிறிஸ்பினஸ் அந்த அளவுக்கு இருக்கும். டேஸ்ட் வந்து உங்களுக்கு ஸ்வீட்டா இருக்கும். அண்ட் சிஓடி நம்மள்ட்ட அவைலபிளா இருக்கு. சிஓடி நம்மளோட வினோத் வீலாக்ஸ்ல இருந்து நம்ம சிஓடி வந்துட்டு அவைலபிள் பண்ணி. சோ ப்ராடக்ட் வந்து கையில வாங்கிட்டு கூட கேஷ் பே பண்ணிக்கலாம். அத்திப்பழம் நம்ம கிட்ட வந்து நல்ல சைஸான அத்திப்பழம் இருக்கும். அதே நேரத்துல இது வந்து பாத்தீங்கன்னா சாஃப்டா இருக்கும், ஸ்வீட்டாவும் இருக்கும். குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க. நீங்க இதோட சைஸ் பார்த்தாவே தெரியும். பிரீமியம் குவாலிட்டி அத்திப்பழம் வந்து நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. ஓகே, ஆனா நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாக்குறதுக்கு. ஆமா, டேஸ்டும் நல்லா இருக்கும் உங்களுக்கு. பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட பம்கின் சீட்ஸ் தான் நமக்கு இப்போ நிறைய போயிட்டு இருக்கு மூவிங்ல. என்னன்னு பார்த்தா உங்களுக்கு டாக்டர்ஸ் எல்லாருமே சீட்ஸ் சாப்பிட சொல்றாங்க, நிறைய ரெக்கமெண்ட் பண்றாங்க. ஆமா, குழந்தைங்களுக்கும் நம்ம கொடுக்கலாம், பெரியவங்களும் சாப்பிடலாம். அந்த பம்கின் சீட் நிறைய நியூட்ரிஷனல் வேல்யூ இருக்கு. இதுங்களா? இது என்ன சீடுங்க? இது வந்து பூசணி விதைன்னா. இது எப்படி ட்ரை பண்ணி பவுடர் ஆக்கி சாப்பிடுவாங்க? பவுடர் பண்ணியும் சாப்பிடலாம். நீங்க இத நார்மலாவும் சாப்பிட்டு பார்க்கலாம். உங்களுக்கு இது வந்து டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்கும். ஓகே ஓகே. இல்லனா ஃப்ரை பண்ணி குழந்தைங்களுக்கு வந்து சால்ட் போட்டு ஃப்ரை பண்ணியும் கொடுக்கலாம் நீங்க. ஓகே ஓகேங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து ஃபிளாக்ஸ் சீடு, ஆலி விதை இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹேருக்கு, ஸ்கின்னுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த ஃபிளாக்ஸ் சீடு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்குலாம் இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து இந்த ஃபிளாக்ஸ் சீட்ல அதிகமா இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சியா சீடு ஹார்ட்டுக்கெல்லாம் ரொம்ப நல்லது, கொலஸ்ட்ரால் ஃப்ரீ, பெல்லி ஃபேட் கம்மி பண்ணும் இந்த சியா சீடு.
ஆமா, இதை வந்து லெமன் ஜூஸ் விட்டு நீங்க ஹாட் வாட்டர்ல கலந்து குடிக்கும்போது ட்ரெமெண்டஸ் சேஞ்சஸ் இருக்கும், நல்லாவே தெரியும் உங்களுக்கு அது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வாட்டர்மெலன் சீடு, நிறைய இடத்துல இப்ப வாட்டர்மெலன் சீட் கேக்குறாங்க. இதெல்லாம் எதுக்குங்க? இந்த ஹீட் ரெடியூஸ்க்காக? ஹீட் ரெடியூஸ், வெயிட் லாஸ், இதே மாதிரி பாத்தீங்கன்னா சோடியம் பொட்டாசியம் கம்மியா இருக்கு, இந்த மாதிரி நியூட்ரிஷனல் வேல்யூஸ் எல்லாம் ஜாஸ்தி இதுல இருக்கு. ஓகே. சோ அதனால இந்த வாட்டர்மெலன் சீட் சாப்பிடலாம். ஓகேங்க. ஃபைபர் வந்து ஜாஸ்தி இருக்குது இந்த வாட்டர்மெலன் சீட்ஸ்ல. ஆனா நீங்க சொல்லும்போது தான் நிறைய விஷயங்கள் வந்து தெரியுது. ஓகேங்க. இது என்னதுங்க? இது வந்து சப்ஜா விதைங்கனா பாடி ஹீட்டை கண்ட்ரோல் பண்றது. அதே மாதிரி இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஜிம்ல ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. வெயிட் லாஸ்க்கு நம்ம இது யூஸ் பண்ணலாம். கொலஸ்ட்ரால் வந்து கம்மி பண்ணும். வெள்ளரி விதைங்கனா, வெள்ளரி விதையும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ எல்லா ஆர்கானிக் ஹெல்த் பெனிஃபிட்ஸ், இப்போ பவுடர் ஹெல்த் பவுடர்லாம் தயாரிக்கிறாங்க பாருங்க, அதுல எல்லாம் இந்த குக்கும்பர் சீடு எல்லா சீட்ஸுமே நீங்க கலந்துக்கலாம், மிக்ஸ் பண்ணி தான். ஆமா, சப்ஜாவை தவிர மத்த எல்லாமே நீங்க கலந்துக்கலாம். இது எல்லாமே எப்பனாலும் கிடைக்கும், சீசனலா இல்ல எப்பனாலும் நம்ம கிட்ட கிடைக்கும். சிஸ்டர், இது லட்டு மாதிரி இருக்கு, இது என்னது? இது வந்து தேன் நெல்லிக்காய். இது வந்து பாத்தீங்கன்னா 15 நாள் நம்ம வந்து ஃபார்ம்லயே ஊற வச்சு, இது நீங்க ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், 15 நாள் தேன் பண்ணையில கொடுத்து ஊற வச்சு நம்ம வாங்குறோம். என்னங்க அந்த தேன் அப்படியே ததும்பு ததும்பு இருக்கு? ஆமா, இது உங்களுக்கு ஸ்மெல் பண்ணும் போதே இது பியூர் ஹனி தெரியும். என்னன்னா நம்ம கிட்ட வந்து பியூர் ஹனில ஹனி ஆம்லா ஊற வச்சு நம்ம வாங்கிட்டு இருக்கோம். சோ அதனால இதுல வந்து பாத்தீங்கன்னா இது சாப்பிடும் போது ஹீமோகுளோபின் நல்லா ரைஸ் ஆகும் உங்களுக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்கின் க்ளோ ஆகும். ஹேருக்கு நிறைய ஹேர் ப்ராப்ளம் வருது இல்லைங்களா, சோ அவங்களுக்குலாம் இளநரை இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் ஆகும். இது மாதிரி நம்ம பாக்ஸ்ல போட்டு நம்ம வந்துட்டு அனுப்பிட்டு இருக்கோம். 250 கிராம் இந்த மாதிரி பாக்ஸ்ல வந்துரும். இதெல்லாம் எவ்வளவு நாள் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம்? இது நீங்க வந்துட்டு கை வைக்காம யூஸ் பண்ற வரை எவ்வளவு நாள் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒண்ணுமே ஆகாது. ஏன்னா இது பியூர் ஹனி யூஸ் பண்ணிருக்கோம். ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணனும் அப்படினா அப்படி எல்லாம் எதுவுமே கிடையாது, நார்மல் ஸ்டோரேஜ் நீங்க பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில்லி வால்நட், அதாவது வால்நட்லயே நிறைய வெரைட்டி இருக்கு. அதுல இது வந்து பாத்தீங்கன்னா சில்லி வால்நட்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் வந்து இந்த வால்நட் தான் சாப்பிட சொல்லுவாங்க. இதோட ஷேப்பே பாருங்க, பிரெயின் ஷேப்ல இருக்குங்களா. சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆயில் வந்து நிறைய இருக்கும் இதுல. இதை நீங்க வந்து எடுத்து பிரஸ் பண்ணி பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு பிரஸ் பண்ணுங்க, இப்படி கசக்கி பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு இதோட ஆயில் எவ்வளவு இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். இது உங்களுக்கு வீடியோல ஃபீல் ஆகுதான்னு தெரியல, ஆனா கையில நல்லா ஒட்டுது அந்த ஆயில். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தைங்களுக்கு மெயினா கொடுக்கலாம், பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு, ஸ்கின், ஹேர், சோ கொலஸ்ட்ரால் ஃப்ரீ. வால்நட் வந்து சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா பேக் பெயின் நிறைய, அந்த 2 வீலர்ஸ் ஓட்டுறவங்களுக்குலாம் பேக் பெயின் வருது பாருங்க. சோ வால்நட் சாப்பிடும்போது அது எல்லாமே உங்களுக்கு கண்ட்ரோல் ஆயிடும். சூப்பர். சிஸ்டர், ஏதோ கூடையில வச்சிருக்கீங்களா, இது என்னங்க? இது வந்து கருப்பட்டி ப்ரோ. இப்போ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுகர் அவாய்ட் பண்ணிட்டு கருப்பட்டி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கருப்பட்டி காஃபி அந்த மாதிரி வந்துருச்சு. ஸ்வீட் கூட கருப்பட்டியில செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அதனால இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தூத்துக்குடி, திருநெல்வேலியில இருந்து வாங்கிட்டு இருக்கோம். இது வந்து பனங்கருப்பட்டி, பனை மரத்துல இருந்து வர்றது இந்த பனங்கருப்பட்டி. இது வந்து தென்னங்கருப்பட்டி, தென்னந்துல இருந்து வர்றது. சோ ரெண்டுமே நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட்ல கிடைக்குது. வெறும் கிலோ 280 ரூபாய்க்கு தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க டைரக்டா அந்த தூத்துக்குடி ஏரியால இருந்து பர்ச்சேஸ் பண்றீங்க. ஓகேங்க. இதெல்லாம் எப்படி அந்த டீல போட்டு சாப்பிடலாமா? எப்படி டீ, காஃபி, இல்ல பால்ல கூட நீங்க கலந்து குடிக்கலாம். நீங்க சாப்பிடும்போது உங்களுக்கு டேஸ்டே வந்து சூப்பரா இருக்கும். ஓகேங்க. இன்னைக்கு கருப்பட்டில ஐஸ்கிரீம்லாம் கூட வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இது வந்து உங்களுக்கு ஒரிஜினல் கருப்பட்டி, குவாலிட்டியும் உங்களுக்கு பெஸ்டா இருக்கும், ரேட்டும் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியான ரேட்ல கிடைக்கும், நீங்க வாங்கிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா பார்க்க உங்களுக்கு கல்கண்டு மாதிரி இருக்கும், ஆனா இது வந்து இதோட பேர் வந்து பாதாம் பிசின். இப்ப நம்ம எப்படி முருங்கை மரத்துல முருங்கை பிசின் எல்லாம் வருது இல்லைங்களா, அதே மாதிரி பாதாம் மரத்துல இருந்து வர்ற பிசின் தான் இந்த பாதாம் பிசின். இது வந்து உடம்புல அவ்வளோ உடல் நலத்துக்கு ரொம்ப நல்லது. இது உங்களுக்கு ஜிம்ல எல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இது பாத்தீங்கன்னா நைட்டு நீங்க வந்து ஒரே ஒரு ஸ்டோன், இந்த ஒரு ஸ்டோனை எடுத்து தண்ணி ஊத்தி ஊற வச்சிட்டீங்கன்னா மார்னிங் உங்களுக்கு வந்து இந்த ஜெல்லி டைப்ல வந்துடும், ஜெல்லி மாதிரி ஆயிடும். ஆமா, நீங்க ஜிகர்தண்டால எல்லாம் சாப்பிட்டுருப்பீங்க இல்லையா, அந்த ஜிகர்தண்டால இந்த பாதாம் பிசின் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே ஓகே. இதனோட மெயின் பெனிஃபிட் வந்து அந்த ஹீட்டை ரெடியூஸ் பண்ணும். ஹீட்டை ரெடியூஸ் பண்ணும், வெயிட் நல்லா உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். நிறைய மெடிசினல் பெனிஃபிட் ஜாஸ்தி இருக்கு இந்த பாதாம் பிசின். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து இப்ப சம்மர் ஸ்டார்ட் ஆனதுனால குல்கந்த் நம்ம கிட்ட கிடைக்குது, ரோஜா இதழ்ல செய்யறது. இது வந்து பாத்தீங்கன்னா டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, பிரெக்னன்ட் லேடிஸ் மெயினா சாப்பிடலாம். ஹீமோகுளோபின் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். மெயினா வந்து பாத்தீங்கன்னா டைஜஷன் ப்ராப்ளம், நீங்க வந்து இந்த பீடால எல்லாம் வச்சு கொடுப்பாங்க இல்லையா, சோ அது வந்து இந்த குல்கந்து தான் வச்சு கொடுப்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உளுந்தங்களி மிக்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்டாவே நம்ம வந்து பவுடர் பண்ணி வச்சிருக்கோம். நீங்க ஜஸ்ட் வந்து ஒரு ஹாட் வாட்டர்ல போட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ்ல குக் பண்ணி கருப்பட்டியோ இல்ல சக்கரை
தேங்காய் இந்த மாதிரி நீங்க போட்டு டைரக்டா நீங்க சாப்பிட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு ஒரு ஈவினிங்ல இந்த இதை வந்து ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி நீங்க கொடுத்துக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குங்குமப்பூ, நல்ல லாங் லீஃபா இருக்கும், உங்களுக்கு நல்ல பியூரிட்டியான குங்குமப்பூ. நிறைய பிரெக்னென்ட் லேடிஸ்க்கு தேவைப்படும் இல்லைங்களா? ஸோ வந்து குங்குமப்பூ நம்ம கிட்ட வந்துட்டு ஹோல்சேல் ரேட், எதுவுமே எம்ஆர்பிக்காக வராது, எல்லாமே ஹோல்சேல் ரேட்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அடுத்து வந்து சுத்தமான நெய் நம்ம கிட்ட இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தேன்ல ஊற வச்ச மத்த ஹனி ஆம்லா நம்ம காமிச்சோம், அதே மாதிரி தேன்ல ஊற வச்ச நட்ஸ், முந்திரி, பாதாம், இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸுமே தேன்ல ஊற வச்சது இருக்கு. தேன்ல ஊற வச்ச அத்திப்பழம் இருக்கு நம்ம கிட்ட. ஆமா, ஃபிக், பியூர் ஹனில. இது எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பியூர் ஹனி. எல்லாமே ஹனி டிப்டு. ஆமா, ஹனி டிப்டு. இது வந்து பியூர் ஹனிங்களா? பியூர் ஹனி. இது எல்லாமே உங்களுக்கு வந்து இது வந்து டேட்ஸ் தேன்ல ஊற வச்சது. இதெல்லாம் நல்லா அந்த வெயிட் கெயினுக்கு யூஸ் ஆகும். ஆமா, வெயிட் கெயினுக்கு யூஸ் ஆகும். குழந்தைங்களுக்கு நீங்க டெய்லி ஒரு ஸ்பூன் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இது வந்து ட்ரை கிவி. நிறைய இப்போ வந்து பாத்தீங்கன்னா டெங்கு ஃபீவர் பரவிட்டு இருக்கு இல்லைங்களா? ஸோ டெங்குக்கு வந்து அந்த பிளட் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு கொடுக்கக்கூடிய பொருள் தான் இந்த ட்ரை கிவி. ஸோ இந்த கிவி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கட் பண்ணி இந்த மாதிரி ட்ரை பண்ணி வச்சிருக்காங்க. இதுல சீட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கட் பண்ணாவே தெரியும் பாருங்க. இது நீங்க சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த கவுண்ட் கம்மியாகுது இல்லையா? ஸோ அந்த ஒயிட் பிளட் செல், ரெட் பிளட் செல்ஸ் எல்லாம் கவுண்ட் கம்மியாகிறது உங்களுக்கு நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்க. ஸோ அந்த கிவி வந்து நம்ம கிட்ட கிடைக்குது. 100 கிராம்ஸ்ல இருந்து நீங்க வாங்கிக்கலாம். ஓகேங்க. அது இது பக்கத்துல இருக்கு, அது என்னதுங்க? இது வந்து உங்களுக்கு ஸ்ட்ராபெரி. இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ நிறைய வந்து ஸ்கூல்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ் தான் கொடுக்க சொல்றாங்க. இது வந்து அவங்களுக்கு சாக்லேட் மாதிரி இருக்கும். நார்மலா ஸ்ட்ராபெரி கொடுத்தா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ட்ரை ஸ்ட்ராபெரி வந்து உங்களுக்கு லைக் சாக்லேட்ஸ் மாதிரி இருக்கிறதுனால சாப்பிடுறோம். இது கிவி, நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. இதே மாதிரி ட்ரை பப்பாயா இருக்கு, ட்ரை கோவா இருக்கு, நீங்க டூட்டி ஃப்ரூட்டி, இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸுமே ட்ரை ஃப்ரூட்ஸ்ல இருக்கு நம்ம கிட்ட. வந்து பாத்தீங்கன்னா இந்த மஞ்சள் திராட்சை நம்ம கிட்ட இருக்கு. இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரீமியம் குவாலிட்டி தான் பண்ணிட்டு இருக்கோம். இது உங்களுக்கு பாத்தீங்கன்னாவே தெரியும், ஸ்வீட் நல்லா இருக்கும், லாங்கா இருக்கும். இதெல்லாம் அரிசிங்களா? ஆமா, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெடிஷனல் ரைஸ், நம்மளோட பாரம்பரிய அரிசி வகைகள் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. அதுல இந்த மெயினா வந்து கருப்பு கவுனி இருக்கு. ஏன்னா இப்ப நிறைய வந்து பாத்தீங்கன்னா சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த கருப்பு கவுனி தான் சாப்பிட சொல்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து மாப்பிள்ளை சம்பா இருக்குது. அதே மாதிரி மட்டை அரிசி, இப்போ மட்டை அரிசியில தான் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சாப்பிட சொல்றாங்க. ஸோ அந்த மட்டை அரிசி நம்ம கிட்ட இருக்கு. குடைவாழை அரிசி இருக்கு. சிகப்பு அரிசி, ரெட் ரைஸ் சாப்பிட சொல்றாங்க. ஸோ அந்த ரெட் ரைஸும் நம்ம கிட்ட இருக்கு. எல்லாமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா 250 கிராம்ஸ் மினிமம்ல இருந்து நீங்க வாங்கிக்கலாம். 250 கிராமே வாங்கிக்கலாம். ரைஸே கூட. சார், ரொம்ப பொறுமையா உங்க கிட்ட இருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இப்போ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வேற டிஸ்ட்ரிக்ட்ல கேக்குறாங்க அப்படின்னா டெலிவரி பண்ண முடியுங்களா? எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வேணாலும் நீங்க, இன்டர்நேஷனல் ஷிப்பிங்கும் நம்ம கிட்ட இருக்கு. ஆல் ஓவர் இந்தியாவும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு டெலிவரி சார்ஜ்ன்றது எப்படிங்க? ஆல் ஓவர் சவுத் இந்தியா ஃபுல்லாவே வந்து நம்ம ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். தமிழ்நாடு, பெங்களூர், கர்நாடகா இது எல்லாமே ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இன் கேஸ் வந்து நார்த் இந்தியா சைடுல கேக்குறாங்கன்னா ஷிப்பிங் சார்ஜஸ் மட்டும் இன்க்ளூட் ஆகும். அண்ட் கேஷ் ஆன் டெலிவரி நம்மள்ட்ட இருக்கு. கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. நம்ம சோ ப்ராடக்ட் வந்து கையில வாங்கிட்டு அதுக்கப்புறம் காசு கொடுத்துக்கலாம். ஆமா, கேஷ் கொடுத்துக்கலாம். சிஓடியும் நம்ம கிட்ட இருக்கு. நம்ம ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு மட்டும் ஜஸ்ட் வாட்ஸ்அப்ல ஹாய்ன்னு போட்டாவே போதும். நம்ம டீடைல்ஸ் எல்லாமே உங்க வாட்ஸ்அப்க்கு அனுப்பிச்சு விட்டுருவோம். வித் ரேட்டோடயே வந்துரும். காம்போ ஆஃபர்ஸ்னு போட்டா அதோட டீடைல்ஸ் வந்துரும். சோ நீங்க பார்த்துட்டு அதுல எது வேணுமோ நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்லயே நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். சூப்பர்ங்க. இன்னைக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணா எவ்வளவு நாள்ல டெலிவரி ஆகும்? மேக்ஸிமம் தமிழ்நாடு, சவுத் இந்தியானா ஒரு 2 டேஸ், மேக்ஸிமம் 2 டேஸ்ல உங்களுக்கு வந்துரும். இன் கேஸ் நார்த் இந்தியானா 1 வீக்ல வந்துரும். சூப்பர் சிஸ்டர். ஸோ ரொம்ப பொறுமையா வந்து எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. நாம இங்க இருக்கும்போது எந்த மாதிரியான ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்களோ சேம் ரெஸ்பான்ஸ் நம்ம வியூவர்ஸ்க்கும் கொடுக்கணும். கண்டிப்பா. ஓகே, ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ.